சிங்கப்பூரில் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்றைக்கி சிங்கப்பூரில் என்னென்ன சுற்ற போகிறோமோ அதை நீங்களும் என் கூட சேர்ந்து சுற்றி பாருங்கள். போகலாமா? டபுள் டேக்கர் பஸ்ஸில் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். இங்கே நாங்கள் 2 பேரை தவிர ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அந்த பொண்ணெல்லாம் வர பார்க்குது. ஏன் இப்படி பார்க்குறா? இந்த பஸ்ஸில் ஏறினாலே போதும் போல் இந்த ஊரை அழகாக சுற்றி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. ஹீரோ மாதிரி இருக்கா? ஆள் பார்க்க லைட்டாக மிஸ்கின் மாதிரி இருக்காரு. ஆட்டிடியூட் மிஸ்கின் மாதிரி இருக்கே. இதை பார்த்து உங்களுக்கு புதுசாக ப்ரொப்போசல் வந்தால் என்ன பண்ணுவோம்? இத்தனை வருஷம் வராதது இப்போ இதை பார்த்து தான். கமிட் ஆகிட்டீங்களா? இனிமேல் தான் வரும். இல்லை இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது ப்ரோ. இது வந்து அனாவசியம். ஏன் உங்கள் வீட்டில் வேற பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டு போட்டு என்ன இது ரோட்லேயே சோத்தை போட்டு பிசைஞ்சு அடிக்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே எல்லா இடமும். எந்த இடத்துலையும் ஒரு குப்பை கூட நான் இப்போ பார்க்கல. இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லா இடமும் செம்ம க்ளீனாக இருக்குது. நிஜமாவே எனக்கு இப்போ வந்து இப்போ தான் ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரான்ஸில் சாரி ஃப்ரான்ஸ் கிடையாது, சிங்கப்பூரில் அதான் ஒரு ஃபாரினில் இருக்கோன்ற. நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் ரொம்ப இதாக இருக்கீங்க. யார் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரான்ஸில். தெரியல, ஃப்ரான்ஸ் பொதுவாகவே எனக்கு பிடிச்சிருக்கேன். தெரியல, அதோட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு வைப்பு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஊரில் ஒரு நாள் காலை எடுத்து வைக்காம யாரோ ஒருத்தவங்க ஃப்ரான்ஸில் இருந்தால் உங்களுக்கு யாரும் நான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கா? அது நான் என்னைக்கு அங்கே போகிறது, எப்போ கனெக்ட் ஆகுறது எனக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நடக்கலாம். இங்கே இருக்க வீடுங்க, ஷாப்ஸ் எல்லாமே செம்ம அழகாக இருக்குது. எல்லாத்துலேயும் சைனீஸில் ஏதோ எழுதியிருக்குன்னு புரியல. சிங்கப்பூர் வந்து ஊரை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேனாக்கா இந்த லவ் பண்ணுற பசங்க கூடலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து லேட்டு தலையை வந்துட்டு கடலை போட ஆரம்பிச்சிட்டான் கூட. அந்த ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ பேசி முடிக்கிறது, எப்போ இங்கேருந்து நாங்கள் தெரியா போகிறது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்கடா. அபியோட அம்மா அப்பா நோட்டட், அவன் வந்து கம்மிட் ஆகிட்டான். ஸோ இந்த வீடியோ பார்த்து அவன்கிட்ட என்னன்னு கேளுங்க, அப்புறம் முடிச்சு வைங்க. போகணும் என்ன இது? இப்போ நாங்கள் போக போகிறது வந்து சைனா டவுன். அங்கே இருக்க ஒரு கோவில் செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகணும். எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து நடந்து அதை தேடி கண்டுபிடிக்கணும். பைத்தியக்காரன் ஒரு மாதிரி நல்லா போஸ் நிற்கிறா அபி. இந்த ஊரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைக்கிள்லாம் நிறையா இருக்குது. ஆன்ட்டி பாருங்க சீனா ஓட்டு போயிட்டுருக்காங்க. அதில் வந்து பெடலும் இருக்குது, பேட்டரியும் இருக்குது. நான் வர நடு ரோட்டெலாம் நின்று எடுக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை கொடுக்குறதுனால வரீங்க ஊர்லேருந்து. ஒரு வழியாக கோவிலை கண்டுபிடிச்சி கோவிலை பார்த்துட்டோம். நம்மளுக்கு எதிர தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் புத்தா டூத் ராலிக் டெம்பிள். இங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் கோவில் போயிடலாம். செம்ம சீனாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கோவில் ஃபுல்லாக செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. சீலிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்க ஆர்ட், அங்கே இருக்க சிலைங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா சுற்றி நம்ம ஊரில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்து தான் அதை சுற்றி கடைங்க இருக்குது பார்த்தியா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த கோவிலை சுற்றி நிறையா கடைங்க, இங்கே நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே எது நல்லாயிருக்கும் எதுவுமே சுத்தமாக ஐடியா இல்லை. தலைவனுக்கும் அதை பற்றி தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே சுற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக வேண்டியதான். இது நைட்டில் சூப்பராக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. இப்போயுமே நல்லா தான் இருக்குது. தலைவன் பஸ் ஓட்டுற ஸ்டைல் பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறது, காப்பிரைட் பிரச்சனைனால எதுவுமே போட முடியல. இப்போ ஏதோ டான்ஸ் ஸ்டூடியோ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சைனா டவுன் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கள் துபாய் டவுன் வந்துருக்கோம்ல, அதான் இல்லை அரப் ஸ்ட்ரீட் வந்துருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சுடுகாடு இருக்குது, சிங்கப்பூர் சுடுகாடு. சிங்கப்பூர் நல்லா இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. இவன் தான் வந்துட்டு ஏதோ பில்டப்லாம் கொடுத்து அவ்வளோதான் ஒன்றும் சீன் கிடையாதுடா, இந்த ஊர் ரொம்ப நார்மலாக அந்த மாதிரிலாம் என்ன சொல்லி வச்சுருந்தான். ஆனால் நல்லா தாங்க இருக்குது இந்த ஊர். இந்த ஊருக்கு என்ன குறை? அந்த இம்சை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்.
இப்போ நம்ம அராப் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே இந்த மசூதி பார்த்தோம். இங்கே ஏதோ நடந்துகிட்ருக்கு, அது என்னன்னு நமக்கு தெரியல. நாங்கள் இறங்குனது வந்து ஒரு 250 மீட்டர்ஸ் தாண்டி அவங்க தூரத்தில் இறங்கணும். அங்கேருந்து நடந்து வந்து இங்கே தான் ரோட் கிராஸ் பண்ண முடியும். நம்ம ஊரில் இஷ்டத்துக்கும் கிராஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இங்கே பண்ண முடியல. எதிர ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு நடக்கிறதுக்கான சிக்னல் விழும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நடந்து ரோடு கிராஸ் பண்ணி போக வேண்டியதான். இப்போ நம்ம அராப் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க வீடுங்கள்லாம் செம கலர்ஃபுல்லாக இருக்குது. கீழே எல்லாமே ஷாப்ஸ் இருக்குது, மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே இதுதான் வந்து முக்கியமான மசூதி. இதுதான் அராப் ஸ்ட்ரீட்டோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனு. பக்கத்தில் 2 சைட்லேயுமே நிறைய கடைங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. செம அழகாக இருக்குது ஆக்சுவலாக இங்கேருந்து இதை பார்க்கும்போது. இங்கே வந்திருக்க டூரிஸ்ட் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது, ஆனால் தாங்க முடியல. நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுனால எதையும் தாங்கக்கூடிய இதயம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சக்தியை கொடுத்துருக்கு. ஒர்த் பிளேஸ். இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் நிறையா கிராஃபிட்டி வரைஞ்சி வச்சுருக்கானே. அது கிராஃபிட்டின்னா எப்படி செம்ம குவாலிட்டியான ஒரு ட்ராயிங், செம்ம நேச்சுரலாக அதை பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு. அதில் இருக்க ஷேடோஸு ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து செம்மையாக வரைஞ்சிருக்கானுங்க. இன்னும் செம்மையான ஆர்ட்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது, ஆனால் என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட அராப் ஸ்ட்ரீட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிச்சு. போகலாம். ப்ரோ டயர்டு ப்ரோ. அப்பா இங்கே தானே ப்ரோ நான் சாப்பிட போகிறோம். மணி 1:15. ஆமாம்மா இங்கே தான். நெக்ஸ்ட்டு வந்து செம்மையாக பசிக்குது, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இது வந்து ஃபேஸில் பாதி சைஸ் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாமே சின்னதாக இருக்கும், எல்லாம் சட்டியாக கொடுக்குறாங்க. இவ்வளோ அதை கண்டிப்பாக முடிக்க முடியாது ஒரு ஆளால். கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பிளாஸ்டிக் மாதிரி இருக்கேடா. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்தியன்ஸு, ஜாப்பனீஸு, அதுக்கப்புறம் கொரியன்ஸும் இருக்கானுங்கல்ல. எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மதமும் இருக்குது. அப்போதான் தெரியுது எனக்கு ஏன் அராப் ஸ்டேட்டுன்னு வச்சாங்கன்னு. இங்கே வந்து 2 மசூதி இருக்குது. முஸ்லீம் பீப்புளெலாம் அதிகமாக இங்கே இருக்காங்க இல்லை ஏண்டா? ஆமாம் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் சொல்கிறது தான். உங்கள் வாய் உங்கள் உருட்டு. மறுபடியும் வாக்கிங். இங்கே நிறைய நடக்கிறோம், நல்லது தான் உடம்புக்கு. இப்போ இங்கேருந்து நடந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், எனக்கு சரியாக தெரியல, நடந்து வந்திருக்கோம். இப்போது இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கான், அது வந்து இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸோட பார்ட்டி ஹப்னு சொல்கிறான். அதாவது காசே இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட்டில் போனால் செமையாக வைப் பண்ணலாம். வைப்னா எதுவும் வாங்காமல் சும்மா பார்க்குறது மட்டும் பண்ணலாம். ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக காசு கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் நைட்ஸ்லாம் செம்ம ஹாப்பினிங்காக இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்லலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அவுட்டோர் பார்ட்டி மாதிரி. 2 சைடு ஃபுல்லாக லிக்கர்ஸ் எல்லாமே, இதெல்லாம் எல்லாமே தனித்தனி ஷாப்பு வேறு. நம்ம அப்படியே லிக்கர்ஸ் அப்புறம் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவுட்டோர் பார்ட்டி மாதிரி அப்படியே செம்ம ஹாப்பினிங்காக இருக்கும் வீக்கெண்ட்லலாம். இன்றைக்கி நைட்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட் ஆனால் சூப்பரான ஏரியா ப்ரோ. இது ரொம்ப செலவு பண்ணாமல் கூட ஒரு மாதிரி ஃபன் பண்ணலாம் கேங்ஸோட வந்தால். ஒரு பார்ட்டி ஸ்ட்ரீட். டான்ஸ்லாம் ஆடுவாங்களா? டான்ஸ் வேணால் ஆடிக்க வேண்டியதான். எல்லா இதுலேயும் பாட்டு ஓடும். எல்லா இடத்துலையும் பார்ட்டி நடந்தால் எல்லாத்தோட சவுண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் தனியாக வெளில டேபிள் மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே தனித்தனியாக மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஆனால் நல்லா இருக்குது ஏரியா. இங்கே நிறைய டூரிஸ்ட் பார்க்க முடியுது. மற்ற ஏரியாவில் பார்த்ததை விட இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. எல்லோரும் செம கூலாக செம சீனாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோலாம் பாருங்கள், செம்மையாக இருக்கான். வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்த நிறையா டூரிஸ்ட்டை இங்கே பார்க்க முடியுது. நம்மளே ஒரு டூரிஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்குது லைட்டாக. இப்போ நாங்கள் அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே லைட்டாக 7-Elevenல் சாப்பிட்டுட்டு போகலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தோம். இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குது. சாண்ட்விட்சு, அப்புறம் நிறையா நூடுல்ஸு, கறி, பிரியாணி மாதிரிலாம் ஏதோ இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து பக்கத்தில் ஆவன் இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணி இங்கேயே பக்கத்தில் ஒரு சின்ன சீட்டிங்கும் இருக்குது, அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபில் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து மெட்ரோ ஏறி இங்கே வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த வியூவை செம்மையாக இருக்குது. இது என்ன ஆர்னு எனக்கு இப்போ பேர் தெரியல, அவன்கிட்ட கேட்டு அப்புறமா வேணால் நான் சொல்கிறேன். இந்த வியூவை பாருங்கள், செம்மையான ஒரு ஃபீல். இந்த இடத்துலையும் எனக்கு ஒரு பாட்டு போடணும்னு தோணுது, ஆனால் போட முடியாது. நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதுக்கு எது செட் ஆகுமோ உங்கள் மனசில் போட்டு கேட்டுக்கோங்க.
நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் சாம்சங் S23. இதில் இருக்க கேமரா வந்து நிஜமாவே சமவத்து. நான் இந்த வீலாகில் எடுத்த 90% ஃபுட்டேஜ் வந்து இந்த கேமராவில் எடுத்தது தான். வந்துட்டோம். இதுதான் சிங்கப்பூரோட முக்கியமான லொக்கேஷன். சிங்கப்பூர்னாலே இந்த இடத்த தான் நிறைய படத்தில் எல்லாருமே இந்த இடத்த தான் காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன். இந்த இடத்துக்கு வந்த உடனே தான் நம்ம சிங்கப்பூருக்கு வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. காலையிலேருந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் போய் சுற்றணும், ஆனால் இது தானே சிங்கப்பூரோட அடையாளம். ஸோ இங்கே வந்த உடனே தான் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துருக்கு. ஒரு நாள் காலையிலேருந்து நடக்க விட்டு என்னை சாவச்சிங்க ப்ரோ. முடியல ப்ரோ. நேற்று நைட்டு தூங்க உள்ள டெர்மினல் 2க்கு வாங்கினா டெர்மினல் 3ல் போய் உக்காந்துட்டேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி. அதுக்கு காரணம் நான் இல்லை. சிங்கப்பூர் வந்து எல்லா டெர்மினலும் நேற்று தான் போனேன். 1 2 3 தெரியுமான்னு தெரியல எனக்கு. அட பைத்தியக்கார், எதுவுமே இல்லைன்னு நான் உட்காந்து பின்னாடி சீட்லேயே உட்காந்துக்கிட்டு. அவனுக்கு பேச்சு திறமை கொஞ்சம் அதிகம். நாய்க்கு வந்து நான் இருந்த இடத்துல டெர்மினல்ன்ற போர்டே காணும். ஓகேவா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. டெர்மினலுக்கு எந்த டெர்மினல் இருக்குன்னு கேட்டுனே இருக்கான். அங்கே எந்த போர்டுமே இல்லை. நான் என்னத்த சொல்கிறது? அப்போ நானும் தேடி நான் ஒரு பக்கம் தேடி போயிட்டுருக்கேன், அவன் ஒரு பக்கம் தேடி போயிட்டுருக்கான். கடைசியில் ஒரு அருவி இருந்துச்சு, டிஜிட்டல் அருவி. இந்த வந்ததுலேருந்து அந்த அருவியை தான் அந்த அருவியில் போயிட்டு உக்காரணும். அங்கே போய் உக்காந்துட்டான். நான் அங்கே வரதுக்கே வந்துட்டு பல மணி நேரம் கழிச்சு வந்தோம். ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்ததுலேருந்து செம்மையாக நடையா நடந்துட்டு இருக்கோம். சிங்கப்பூர் வந்தாக்கா எல்லாருக்குமே இதான் நிலமை நினைக்கிறேன். பல வருடங்களாக சிங்கப்பூரில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா நடக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க சிங்கப்பூரில். அது ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன்னொரு இது மாறணுன்னாலே மினிமமாக ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஆகுது நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக 200 மீட்டர்ஸ்லாம் கம்மி. நம்ம வந்துட்டு இந்த ஊரை சுற்றணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோன்னா நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், என்னத்தை பார்க்க போகிறோன்றதை வந்து நம்ம சொல்லிடலாம். மெரினா பேயில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லைட் ஷோ நடக்க போதும். அந்த லைட் ஷோ வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல இந்த ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்தா அது நல்லா இருக்கும்னு தலைவன் சொல்லியிருக்கான். போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கானா? தலைவன் சொல்லியிருக்கான். இப்பயுமே இதை சுற்றி என்னடா ஒரு 500-1 கிலோமீட்டர் இருக்குமா இந்த ஏரியா? மதியானம் வந்தோம், இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வெயிட் செக் பண்ணிட்டு போகும்போது வெயிட் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அது அங்கே இருக்குது, நீ என்ன இந்த சைடு எப்படியோ கூப்பிட்டு போகிறேன். வழி பிளாக் ப்ரோ. அப்படி போய் சுற்றிட்டு மறுபடியும் தான் வரணும். அவ்வளோதான், நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே போயிட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தூரம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தலையை ஒரு மாதிரி சொங்கி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பாருங்க ப்ரோ, கால்லாம் சம்மல் எழுதிது ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்குது. இந்த ஈவினிங் லைட்டில் இந்த இடம் செம்மையாக இருக்குது. சத்தியமாக இதை என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக அட்ராக்ட் ஆகலை. ஆனால் இந்த லைட்டில் இந்த டைமில் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குங்க, எல்லாமே செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் செம்ம. இங்கே பாருங்கய்யா, என்னையா பண்ணி வச்சுருக்கானே அவனுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு எல்இடி, எல்லா இடத்துலையுமே ஒரு அட்ராக்ஷன். செம்மையாக இருக்குது. ஐயோ, எதோ சொல்ல வந்தேன் நான். அதை மறந்துட்டு எல்லாம் விட்டுரு. அப்படியே அது கிடையாது. அது எங்கடா மேலே போகிறாங்க. நம்ம ஊர் எப்படா இப்படி மாறும் அப்படின்ட்டு. ப்ரோ, நீங்கள் பிரசிடெண்ட்டோ சிஎம்ஓவோ ஆகிடுங்க. நீங்கள் ஆகி ஃபண்டெல்லாம் ஒதுக்கி பண்ண முடியாது. சரியா வந்து பிரைம் மினிஸ்டர் அதான் பிஎம் ஆகிடும். அவ்வளோதான், நாடே வேறு மாதிரி மாறிடும். வேறு மாதிரி தான் மாறிடும். கரெக்டாக மாதிரி நாடே டிப்ரெஷனில் தான் சுத்தம். எல்லாமே பெருசாக தான் இருக்குது, எதுவுமே சின்னதாக இருக்காது போல. சாப்பாட்டுலேருந்து சாப்பாட்டோட சைஸ் வேறு என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ப்ரோ, நான் அதை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். இன்னும் ஏன் இன்றைக்கி என்ன தியேட்டர்ஸ் இவ்வளோ இதாக இருக்குது? ஃப்ரைடே நைட் செம கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள், இவ்வளோ பேரும் இங்கே இப்போ லைட் ஷோ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பறக்கிற மாதிரி தெரியுதா?
விஷயம். இதை பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். நான் அங்கேயே உட்காந்து பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். அதான் நான் சொன்னேன், அங்கே எவ்வளோ தூரம் அது. நல்லா ஆக்சுவலாக லைட் ஷோ நீங்கள் பார்ப்பீங்க, செம்ம ஒர்த்து. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வேற யாரோட விளாக்லயே பார்த்தேன்டா. பிஜிஎஸ் விளாகஸ் தான் கொரியாவில் அந்த பாலத்துலேருந்து இப்படியே இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கேயுமே அப்படி தான் இருந்தது, வெறும் அந்த லைட்டிங் மட்டும்தான். அந்த 3D அந்த பேர்டு இது கான்செப்ட் வந்து இப்போ தான் வந்து பார்க்குற நாளைக்கு செம்மையாக ஊருக்கு வந்தப்போ பார்த்தது. சிங்கப்பூர் வந்த பழம் நான் இடம்பா மாதிரியே இருக்கு இப்போ. ஓகே சரி, அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கே கிளம்பி போங்க. முடிஞ்சா இன்னைக்கு நைட் ஆனால் ரீடிக்கெட் போட்டு நைட்டு கூட 2 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது. இன்னும் வந்து சிங்கப்பூர் என்ன ஒரு நாளும் எக்ஸைட் பண்ணோம் சொல்லிட்டு இது பெரிய மயிறு இது அப்படியே எக்ஸைட் பண்ணி கிழிக்கிறாங்க. எக்ஸைட் பண்ணோன்ட்டு நான் வந்து ஆர்வத்தோட நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கேன். ஆமாம் ஒரு மாதம் தங்கி ஒரு விளாக் பண்ண போகிறாரு. இருக்க போகிறது 2 நாள். சூர்யா பார்க்கறதுக்காக வந்தோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஓடுறா. என்னடா எவ்வளோ நேரம் அது போகும்? 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்லாம் போயிடலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு பார்க்கலாம். என்னடா இது இவ்வளோ என்னடா ஸ்ட்ரைட்டாக போகும், சுற்றி போகுது. அந்த லைட் ஷோ பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு இங்கே பின்னாடி இருக்குது கார்டன் பை த வேல. நீங்கள் எல்லோரும் ஃபேமஸாக பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூர்னாலே அந்த பெரிய மரத்தில் லைட் எரியிற மாதிரி சூப்பர். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியல, மறுபடியும் ஆரம்பி. அவ்வளோதான் போல. அவ்வளோதானா? டேய் என்ன ஒரு 2 நிமிஷம் கூட வந்திருக்காது. முன்னாடி சூப்பராக இருக்கும். இதுவும் இல்லை, நம்ம கீழே போனோம். என்ன சிங்கப்பூர் சாங்கா? ஆக்சுவலாக இது முடிகிற டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பாதி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம சீனாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்தப்போ என்னடா இது ஒன்றுமே இல்லை அவ்வளோதானா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது அது செம்ம சீனாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வயிற்றை போடுங்க, கீழே நிறைய பேர் கப்புள்ஸாக முடியாது உட்காந்துட்டு நல்ல ஃபீல். மக்களே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த இடம். கடைசியாக அந்த லைட் ஷோவும் பார்த்துட்டு நாங்கள் இப்போது ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் சூர்யா டான்ஸராக வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த இடத்துல எடுத்துருக்கலாம், நீ அதை எடுக்காம விட்ட. இல்லை மைக் இல்லை ஞாபகம் வருதேன்னு சூர்யா வந்து உள்ளே பாட்டு பாடிக்கிட்டே வரான். பார்த்ததுலேருந்து ஒரு டான்ஸ் ஆடணும்னு தோணுதான். இந்த எபிசோட வந்து இங்கேயே முடிக்கிறேன். இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வரும் எல்லா வீடியோவுமே இங்கேயே முடிக்கிறோம். அவ்வளோதான். பை பாய், குட் நைட்.